ஹே ஆல், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குட்டி விலாக். சனிக்கிழமை காலங்காத்தாலேயே முருகன் பாட்டு கேட்டு வைப் பண்ணிட்டு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டு இருந்த ஒரு கோவிலுக்கு தான் நாங்கள் போகிறோம். எந்த கோவில் போகிற மாதிரி இருந்தாலும் நான் முருகன் பாட்டு கேட்டுகிட்டே தான் போயிட்டுருப்பேன். ஏன்னா அது ஒரு செம்ம வைப்பாக இருக்குங்கிறதுனால. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லுவார்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் சிவன் கோவில் போகிறோம் அப்படின்னா சிவன் பாட்டாக போடுன்னு சொல்லுவார். நான் அதோ நெக்ஸ்ட் போடுறேன்னு சொல்லி மண்டே கழுவி நான் ஃபுல்லாக முருகன் பாட்டாக தான் போட்டு கேட்டுட்டு போவேன். நான் நினச்சது தான் நடத்தி காட்டுவேன். ஏன்னா எனக்கு முருகன் பாட்டு கேட்டால் தான் செம்ம வைப்பாக இருக்குது, இல்லைன்னா தூங்கிடுவேன். ஸோ இப்போ நாங்கள் போகிறது வந்து முருகன் கோவில் கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி தக்ஷண மூகாம்பிகை சரஸ்வதி டெம்பிள் பரவூரில் இருக்குது. இந்த கோவில் வந்து ஒரு குளத்துக்கு நடுவில் தக்ஷண மூகாம்பிகை வச்சுருப்பாங்க. அண்ட் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக என்னவாக இருந்தாலும் இது வெரி ஃபேமஸ் டெம்பிள், ஸ்டடீஸ் ரிலேட்டடாக. ஏன்னா சரஸ்வதி டெம்பிள் இல்லையா, ஸோ நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், கேரளாவில் நிறைய கோவிலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், வீடியோ நாட் அலவுடு தான். அதனால் நான் வந்து கொஞ்சம் திருட்டுத்தனமாக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கிட்ட போனதும் பாஸ் பண்ணி நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க. சரியாக தெரியாட்டி ஐம் ரியலி சாரி. நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா கூட இந்த சாமி ஃபோட்டோ போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க மட்டும் எப்படி எடுத்தாங்களாமா? சரி, ஓகே. ஸோ இந்த கோவிலில் வந்து இந்த இடத்துலையுமே நிறைய மீன் இருக்குது, பெரிய பெரிய மீனெல்லாம் இருந்துச்சு. நான் காட்ட ட்ரை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அண்ட் எஸ், நான் வந்து என்னோடய ஆளை பார்த்துட்டேன், மீன்ஸ் முருகரை நான் பார்த்துட்டேன். லைக் இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த கோவிலில் வந்து முருகன் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் ஹாவ் எனி சிங்கிள் ஐடியா. பட் நான் வந்து பார்த்துட்டேன். அதை தான் நான் உங்களுக்கு வந்து லாங் வியூவிலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். லாங்கில் போகும்போது உங்களுக்கு ஒரு வேறு ஒரு உருவம் தெரியுதா? எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. கிட்டே போகும்போது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கும் பாருங்கள். முருகனை பார்த்தா மட்டும் எனக்கு இது கூட அது கூட இது வேணும் அது வேணும்னே எனக்கு கேட்க தோணாது. என்னை சுற்றி இருக்கவங்க என்னை வியர்டாக பார்க்குற அளவுக்கு நான் வந்து முருகனை ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன வேண்டுறதுன்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா இந்த கோவிலை ஒட்டி ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் வந்து நிறைய மீன் இருக்குது. நான் எப்படி கதை சொல்லிட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இங்கே வந்து மீனுக்கு ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பொறி வாங்கிட்டு போனோம். என் ஹஸ்பண்ட் சின்ன வயசில் இங்கே வந்திருக்காராம். அப்போ நிறைய கலர் ஃபிஷ்ஷஸ் இருந்திருக்கு. இப்போ எல்லாமே கலர்லெஸ் தான். பட் நிறைய பேர் இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம காசு கொடுத்து அந்த பொறி வாங்கி போடுறோன்னா அதை வந்து ஒரு பொறி விடாமல் அவங்க சாப்பிட்ருவாங்க. அதை பார்க்குறக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். இன்னும் 2 பொறி வாங்கி சேர்த்து போடலாம், அப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, நீ வாங்கி போட்டியான்னு சொல்லிட்டு. எஸ், நான் வாங்கி போட்டேன். அடுத்த வீடியோலேயும் உங்களுக்கு அது இருக்கும் பாருங்கள். நான் வந்து கிட்ட வருதான்னு பார்க்கலாங்கிறதுக்காக எவ்வளோ தூரம் பக்கத்தில் போட முடியுமோ போட்டுட்டு இருந்தேன். பேஸ் பண்ணவே இல்லைங்க. ஆக்சுவலி அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எவ்வளோ பொறி இருந்துச்சு. மேக்ஸிமம் சாப்பிட்டுட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஐ டெஃபினெட்லி நான் வந்து இதை சொல்லி ஆகணும். மீன் துள்ளி குதிச்சு அந்த பொறி எடுக்கிறது, அந்த தண்ணியோட சவுண்டு சைல்டிஷாக இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இது ஒரு ஹீலிங் சவுண்டாக இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. நீங்களுமே கோவில் போனால் இதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் ட்ராவல் பண்ணுற ரூட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக என் ஹஸ்பண்ட் தான் வந்து டிசைட் பண்ணுவார். இந்த கோவிலுக்கு இல்லை இந்த இடத்துக்கு வந்து ஒரு 2-3 வழி இருக்குன்னாலுமே இவர் சூஸ் பண்ணுற வழி எப்படி இருக்கும்னா, எனக்கு வந்து அந்த வியூ பிடிக்கணும், அந்த ட்ராவல் பண்ணுற அந்த ரோடு வந்து எனக்கு பிடிக்கணும். நான் கொஞ்சம் எப்படின்னா நேச்சர் ஓரியன்டான ஒரு பொண்ணு. ஸோ எனக்கு வந்து அதை ரசிச்சுட்டே போகலாம், நிறைய வீடியோ எடுக்கணும். நாட் லைக் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கிறது இல்லை, எனக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், வீடியோவில் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ எனக்கு இப்படியான வியூவெல்லாம் காட்டுறதுக்காக அவர் ரூட் சூஸ் பண்ணி முந்தின நாளே ஸ்டாப்லாம் பண்ணி எனக்கு அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ரூட்டில் தான் கூட்டிகிட்டு போவார். ஸோ தேங்க்ஸ் டு அருண்குமார். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்திருக்க கோவில் வந்து ஸ்ரீ கௌரீஸ்வரா டெம்பிள். இது எங்களோட பிளான்லேயே இல்லைங்க. பட் முருகன் வந்து உனக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாரு போல், விச் மீன்ஸ் எனக்கு. அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இங்கே இருக்க முருகன் வந்து பழனி ஆண்டவர். இங்கேயுமே ஃபோட்டோ வீடியோஸ் அலோடு கிடையாது. மேபி ரெக்வஸ்ட் பண்ண அலோ பண்ணுவாங்க போல், நான் எதுவுமே கேட்டுக்கல. நான் ஏன் இப்படி சாமி வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னா, என்றைக்காவது நான் சேடாக இருக்கேன், டவுனாக இருக்கேன் அப்படிங்கும் போது நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐல் பி வெரி ஹாப்பி, ரிலாக்ஸ்டாக ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக தான். அண்ட் எஸ், வெற்றிகரமாக நாங்கள் வந்து பிளான் பண்ண கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு, பிளான் பண்ணாத கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. 2 தடவை முருகன் தரிசனம் கிடச்சிது. ஸோ இன்றைக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு எங்களுக்கு. அண்ட் ரிட்டன் வரும்போது ஆக்சுவலி அது வேறு வாய், இது வேறு வாய், அந்த மாதிரி அந்த வைப்பு வேறு, இது எங்கள் வைப்பு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாங் எனக்கு பிடிச்சது, ஒரு சாங் என் ஹஸ்பண்ட் பிடிச்சது. அந்த மாதிரி சிப்ளிங் ஃபைட் மாதிரி சில்லியாக நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு ஸோ எங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுக்கிட்டே தான் நாங்கள் வருவோம். அண்ட் ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல்.